ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பிரசாந்தி நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய வளாகத்திலேயே காத்தாலேயே பகவானுடைய பிரசாதம் காவலம் காத்தாலேயே வழங்குறாங்க பாருங்கள். ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனேயுமே பகவானுடைய பிரசாதத்தோடு வரவேற்றார் பாருங்கள். எல்லாருமே அவசரப்பட்டு பிரசாந்தி நிலையம் ஓடுவாங்க. பஸ்ஸு இறங்கின உடனே அடியே நீங்கள் என்னை குளிர வச்சு அவ்வளவு ஒவ்வொருத்தரும் அந்த ஞானம் உள்ளவங்களுக்கு அது தெரியும். அவருடைய ஞானம், அவருடைய வரவேற்பு, அது ரயில் நிலையமாக இருக்கட்டும், பஸ் நிலையமாக இருக்கட்டும், இங்கே தான் ஒரு பாபானுடைய ஆசீர்வாதம் இங்கேயே சுற்றிட்டு இருக்கும். இங்கேயே உங்களை வரவேற்பார். அப்போது இன்னும் பிரசாந்தி நிலையம் போனால் மகா 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 சாந்தி நிலையம். அது மனசுக்கு மட்டுமல்ல, உன்னுடைய ஆத்மாவிற்கும் சாந்தி வழங்கக்கூடிய இடம் ஸ்ரீ சத்ய சாய் பாபா பிரசாந்தி நிலையம். அனைவரும் குடும்பத்தோடு வாங்க. சகல வசதியும் இருக்குது. பாபா செஞ்சுட்டு போயிருக்காரு. பாபா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இந்த நிலையத்தை உருவாக்கணும்னு. அதை நினச்சின்னு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். அப்படியே கண்ணீர் மல்லுக இந்த பதிவை பதிவிடுறேன். ஏன்னா பாபா ஒரு காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தலத்தை இப்படி ஒரு நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய ஸ்தலமாக உருவாக்கியிருக்கிறார் சத்ய சாய் பாபா. அதுதான் உண்மை. நிறைஞ்ச மனசோடு அவர் ஆசீர்வாதங்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். அவருடைய தயிர் சாதம், ஒயிட்டு பிரிஞ்சி ரைஸு, காரம்லாம் இல்லாமல் அவ்வளோ சுவையாக இனிப்பாக அவருடைய பிரசாதம் அவ்வளோ அன்பால் பரிமாறப்படுகின்ற இடம் பிரசாந்தி நிலையம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.